ஹலோ guys, welcome to the channel. இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது என்ன பாத்தீங்கன்னா சைக்காலஜில ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட் டாபிக்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் heredity அப்படின்னு பார்க்கும்பொழுது we have points like transmission of genetic traits from one generation to the next young one. அதாவது ஒரு தலைமுறையில இருந்து, அதாவது இப்ப பேரண்ட் இல்ல ancestors கிட்ட இருந்து அவங்களோட ஜெனடிக் ட்ரெயின்ஸ் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்மிட் ஆகிறது நம்ம என்னன்னு சொல்றோம், ஹெரிடிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அந்த ஜெனடிக் ட்ரெயின்ஸ் எப்படி வேணாலும் நமக்கு இருக்கலாம். பேசிக்கா பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் இல்ல பிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். அவங்க சாப்பிடுற விதம் இல்ல அவங்களோட பேரண்ட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு அந்த லெஃப்ட் ஹேண்டோட பழக்கம் வராது. இந்த மாதிரியான பேசிக்கான விஷயம் ஜெனடிக்காவும் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்மிட் ஆகிறது வழக்கம் தான். அப்போ இந்த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹெரிடிட்டி கேரக்டர்ஸ் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு அனதர் ஜெனரேஷன், இந்த டிரான்ஸ்மிஷன் இந்த ஹெரிடிட்டி கேரக்டர்ஸ் உடைய டிரான்ஸ்மிஷன் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா ஒரு ஜெனரேஷன் இன்னொரு ஜெனரேஷன் போகிறது தான் ஜெனடிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த ஹெரிடிட்டி கான்செப்ட்ல பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது இதுல பேசிக்காவே ரொம்ப காமனான, அதாவது அந்த ஸ்பீஷியஸ் உடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் அடுத்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நமக்கு அங்க டிரான்ஸ்மிட் ஆகுதுன்றதை நம்ம பாக்குறோம். பேசிக்காவே in human body we have 23 pairs of chromosomes. We know very well. அதுல பாத்தீங்கன்னா அந்த ஃபாதர் அண்ட் மதர் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட்ல அந்த 22nd வரைக்கும் இருந்தா 23 20 அந்த 23rd பேர் மட்டும் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல நமக்கு இந்த வேறுபடுத்தி காட்டுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்ப பேசிக்கா அந்த குரோமோசோம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜீனோட கரெக்டா இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல இது ஒரு பயாலஜிக்கல் மெக்கானிசம்ஸ். அஃப்கோர்ஸ் ஏன்னா இது இன்சைட் த பாடி. சோ அவங்க அந்த பர்த்ல இருந்தே என்ன ஆகுதுன்னா அந்த ட்ரெயிட்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகுறது எல்லாமே இருக்கு. ஜெனடிக் ட்ரெயிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஹியூமன் பாடி அந்த பயாலஜிக்கல் மெக்கானிசம்ஸை பேஸ் பண்ணி தான் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். which child gets something from ancestors talk through their parents. அவங்களுடைய பேரண்ட்ஸ் மூலமா ஒண்ணு அவங்க பேரண்ட்ஸ் உடைய கேரக்டர்ஸ் அல்லது அவங்களுடைய ஆன்செஸ்டர் முன்னோர்களுடைய கேரக்டர்ஸ் ஏதாவது அந்த சைல்டுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுறது ஹெரிடிட்டின்னு பாக்குறோம். லாஸ் ஆஃப் ஹெரிடிட்டி. இதுல லாஸ் ஆஃப் ஹெரிடிட்டின்னு சொல்லி இங்க 3 டாபிக் கொடுத்திருக்காங்க. law of similarity, law of variations, law of regression. சோ சிமிலரிட்டின்னு பார்க்கும் பொழுது சில்ட்ரன்ஸ் அந்த பேரண்ட்ஸ் உடைய அந்த பிஹேவியரா இருக்கட்டும் இல்ல ஏதோ ஒரு கேரக்டர்ஸா இருக்கட்டும் அது அப்படியே சில்ட்ரன்ஸ்க்கு என்ன ஆகும்னா காப்பி ஆகிறது எல்லாமே பாத்தீங்கன்னா law of similarityல வரும். சோ யூசுவலி ஆஃப்ஸ்பிரிங்ஸ் ஆர் யூசுவலி சிமிலர் டு தேர் ப்ரீவியஸ் ஜெனரேஷன். அவங்களோட முன்னோர்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய அந்த யங் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் சிமிலாரிட்டி சேம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். law of variations. Children differ from their parents with respect to one or the other traits or characteristics. அப்போ கொஞ்சமா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கும் அந்த பேரண்ட்ஸ்க்கும் இடையில இருக்கிற அந்த ட்ரெயிட்ஸ்ல அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்ல கண்டிப்பா ஒரு சேஞ்சஸ் இருக்கும். அதான் நம்ம வேரியேஷன் சொல்றோம். சோ தீஸ் வேரியேஷன் லைஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி germ cells of the parents. சோ அந்த பேரண்ட்ஸோட germ cells மூலமா நமக்கு இது தெரிஞ்சுக்கலாம். இது வேரியஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம டைரக்டாவே நம்ம இதை கண்கூடவே நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா law of regression. So tendency to move towards average rather than farther below or above. அதாவது பேரண்ட்ஸ் இல்ல ஆன்செஸ்டர் கிட்ட இருந்து அந்த ஜெனடிக் ட்ரெயிட்ஸ் மூவ் ஆகுது டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு பார்க்கும் பொழுது ஆவரேஜ் டிரான்ஸ்மிஷன் ரொம்ப குறைவாகவும் இல்லாம ரொம்ப அபோவாகவும் இல்லாம ரொம்ப மீடியமான ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த டெண்டன்சி நான் உங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுறது பாத்தீங்கன்னா law of regression அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். So common related genes may be lost or down to subsequent generations. அதான் நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். சோ அது ஆவரேஜா தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து இப்ப நம்ம ஹெரிடிட்டினா என்னன்றத பார்த்தாச்சு. Now we are going to see about the environment. So பேசிக்கா நம்ம என்விரான்மெண்ட் என்ன சொல்றோம், சுற்றுச்சூழல். இப்போ நம்ம இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை பொறுத்தா நம்மளோட டெவலப்மெண்ட் எல்லாமே இருக்கும். நமக்கு நல்லாவே தெரியும். இப்ப ஹெரிடிட்டின்னு பார்க்கும்போது என்னன்னு பார்த்தோம், பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அது நமக்கு அந்த ட்ரெயிட்ஸ் நமக்கு டிரான்ஸ்மிட் ஆகுறத பத்தி நம்ம என்ன பண்றோம் பார்த்தோம். ஈவன் அந்த இன்டெலிஜென்ஸா இருக்கட்டும் கேரக்டர்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த law of heredity பேஸ் பண்ணி நம்ம நிறையவே தெரிஞ்சுக்கலாம். பட் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது சுற்றுச்சூழல். ஒவ்வொருவருக்கும் இந்த சுற்றுச்சூழல் வேறுபடும். இட்ஸ் நாட் லைக் அ ஹெரிடிட்டி. இது பரம்பரை விதயமாக வருவது கிடையாது. அப்படியே இருந்தாலும் அது மாற்றும் விதமாகவும் இது அமையும். சம்டைம்ஸ் அவங்களுடைய ஜெனட்டிக்கலா அந்த கேரக்டர்ஸ் கூட சம்டைம்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் இந்த என்விரான்மெண்ட்.
சோ இதுல வந்து ரெண்டு விதமான என்விரான்மெண்டா இருக்கு, இன்டர்னல் என்விரான்மெண்ட், எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். ஸோ பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா என்விரான்மெண்ட் பார்க்கும் பொழுது இந்த இது எங்க இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து அந்த குழந்தைக்கு எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னா அந்த growth டெவலப்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஈவன் அந்த கருவை விட்டு அந்த குழந்தை வந்து வெளியில வர. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க that it actually that the individual right from the time of fertilization of the ovum by the sperm. இது beginning அந்த குழந்தை உருவாகிற ஸ்டேஜ்ல இருந்து என்ன ஆகும்னா இந்த என்விரான்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு எல்லா விதமான விஷயம் கத்துக்கும். Even environmental point of view, not only what happens after birth is important, and the goes inside the mother அந்த ஓம்ல அந்த கருவறையில அது இருக்கிறது பார்த்தீங்களா, அந்த டைம்ல கூட அந்த குழந்தைய அந்த என்விரான்மெண்ட் கண்டிப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து போரிங் லேண்ட் ஃபீல்ட் அண்ட் வெல் சொல்றாங்க. என்விரான்மெண்ட் இஸ் எவ்ரிதிங் தட் அஃபெக்ட்ஸ் தி இண்டிவிஜுவல் எக்ஸப்ட் இஸ் ஜீன்ஸ். அதுதான் இது வந்து ஜெனட்டிக்கா இருக்கக்கூடிய சில விஷயங்களை விட அது ஜெனட்டிக் பயாலஜிக்கல் ரிலேட்டட் டாபிக்ஸை விட அந்த பயாலஜிக்கல் ரிலேட்டடான கான்செப்ட்ஸை விட இது எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணோம், ஆல்மோஸ்ட் அஃபெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றோம்னா பார்க்கறோம். ஸோ அப்போ என்விரான்மெண்ட் பார்க்கும்பொழுது வில் கம் டு நோ. அப்போ அது சுற்றுச்சூழல் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை வயிற்றில் உருவாக ஆரம்பிக்கிறதே கண்டிப்பா அதோடைய growthல அல்லது டெவலப்மெண்ட்ல அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது. அதுதான் விஷயம். இப்போ டைப்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரெண்டு இருக்கு நம்ம பார்த்தோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா அனஸ்தேசியா அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. சோ அனஸ்தேசியா அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அனஸ்தேசி என்விரான்மெண்ட் இஸ் எவ்ரிதிங் தட் அஃபெக்ட்ஸ் இண்டிவிஜுவல் எக்ஸப்ட் ஹிஸ் ஜீன்ஸ். அவங்க சொன்ன மாதிரி தான். சோ சுற்றுச்சூழல் கண்டிப்பா எல்லா விதமான விஷயத்தையும் கண்டிப்பா என்ன பண்ணணும்னா இது அஃபெக்ட் பண்ணணும், ஜீன் தவிர்த்து. ஆல்மோஸ்ட் அந்த ஜீன் சேமா இருக்கலாம், சோ முகம் ஒரே மாதிரி இருக்கலாம், இது எல்லாமே அந்த ஜெனட்டிக் கான்செப்ட் வரையே வரும். சரிங்களா? இது எல்லாமே நம்ம பயாலஜிலே கூட படிச்சிருப்போம். டால் பிளான், டிராஃப்ட் பிளான் பேஸ் பண்ணி நம்ம நிறையவே படிச்சிருப்போம். சார்லஸ் டார்வினோட கான்செப்ட் எடுத்தோம்னா இது அப்படியே ரிலேட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் கான்செப்ட் பத்தி பார்க்கும்போது இன்டர்னல் என்விரான்மெண்ட் circumstances fall within the internal environment that a person develops while still in the mother's womb. அந்த குழந்தையுடைய அந்த தாயோட கருவறையில இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த சுற்றுச்சூழல் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் அந்த குழந்தையுடைய டெவலப்மெண்ட்டை கண்டிப்பா தீர்மானிக்கிறதுன்றத நம்ம பார்க்கணும். So chromosomes, genes, cells are the components of the heredity. இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். குரோமோ அந்த thread like structure, அந்த ஜீன், அப்புறம் அந்த செல்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்கேஸ் சைட்டோபிளாசம், அது எல்லாமே நமக்கு சைட்டோபிளாசம் பிரசன்ட் இருக்கிற விஷயம் எல்லாமே நமக்கு தெரியும். which means இது எல்லாமே intracellular environments. அப்போ இன்டர்னல் அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்ப கட்டத்துல இருந்து, அப்போ எக்ஸ்டர்னல் எதை பேஸ் பண்ணி சொல்ல எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். சோ எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் போது we very well know நம்மளோட சுத்தி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அப்புறம் அந்த குழந்தை வளரக்கூடிய சூழல் இருக்கிறது தான். உதாரணத்துக்கு வந்து இந்த குழந்தை பிறந்து அந்த பூமியை உணர்றது, நிலவை பார்த்து உணர்றது, சூரியன்னா இப்படிதான் இருக்கணும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் உள்ள வரும். இதுலதான் லைஃப் ஸ்டைல கத்துக்குது, கஸ்டம்ஸ் அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் கத்துக்குது, கிளைமேட் போன்ற விஷயங்களை எப்படி இருக்கணும்னு கத்துக்கிறது, இது எல்லாமே இந்த மாதிரியான ஸ்டிமுலஸ் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு கத்து கொடுக்கிறது எல்லாமே இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் தான். பேசிக்கா என்விரான்மெண்ட் பார்க்கும்பொழுது இன்டர்னல் எக்ஸ்டர்னல் இருக்கு. சோ இன்டர்னல் எக்ஸ்டர்னல் டிஃபரன்ஸும் நம்ம என்ன பண்ணியாச்சு பார்த்தாச்சு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா நமக்கு வந்து என்விரான்மெண்டல் இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பொதுவாவே இதுல எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த என்விரான்மெண்ட் அண்ட் ஹெரிடிட்டின்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனுடைய அந்த தரத்தை வந்து அந்த குழந்தைக்கு அதிகமும் படுத்தலாம், குறைவும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். காரணம் அதோடைய டெவலப்மெண்ட் வந்து கண்டிப்பா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா மாடிஃபை பண்றதுக்காக இந்த எஜுகேஷனா இருந்தாலும் அப்ரப்டா அந்த குழந்தையோட நேச்சர்னு ஒரு விஷயம் இருக்கும். சோ அதுல இது என்ன கொஞ்சம் மாறுபட்டிருக்கும். ஏன்னா அந்த குழந்தையுடைய நாலேஜ் வந்து பாத்தீங்கன்னா அது நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கு. எதை பொறுத்துன்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தையுடைய என்விரான்மெண்ட்டை பொறுத்தா இருக்கு. அது எப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த குழந்தை வளர்றது, எப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த குழந்தை வந்து சில விஷயங்களை கத்துக்குதுன்றத பொறுத்துதான் அந்த என்விரான்மெண்ட் அதோடைய அதோடைய அந்த குழந்தையோட ஒட்டுமொத்த வாழ்க்கை அந்த விஷயங்களை தீர்மானிக்குது சில நேரங்கள்ல. அப்ப ஹெரிடிட்டி பார்க்கும்போது கண்டிப்பா அந்த குழந்தையோட டெவலப்மெண்ட்ல அந்த குடும்பம் இல்ல அவங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ், அவங்க பேரண்ட்ஸோட இன்ஃபுளுன்ஸ் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். ஏன்னா அது வந்து ஜெனட்டிக்காவே கண்டிப்பா அந்த குழந்தைக்கு அந்த ஹெரிடிட்டி ஸ்டேஜஸ்ன்றது கண்டிப்பா டிரான்ஸ்மிஷன் ஆஃப் அந்த ட்ரெய்ட்ஸ் இருக்கதான் செய்யும். ஜெனடிக் ட்ரெய்ட்ஸ் கண்டிப்பா டிரான்ஸ்மிட் ஆகதான் செய்யும்.
அதுல இந்த என்விரான்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா குழந்தையுடைய அந்த லேர்னிங் ப்ராசஸ கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். சம்டைம்ஸ் அந்த குழந்தை ஒரு நல்ல என்விரான்மெண்ட் இருந்துச்சுன்னா அதோட ப்ரொஃபஷனல் கெரியர்ஸ் எல்லாமே ரொம்ப டேலண்டடா ஹேண்டில் பண்ணும். எல்லா விதமான நேரத்தையும் வந்து யூட்டிலைஸ் பண்ண கத்துருக்கோம். எல்லாமே அதுக்கு அந்த குழந்தைக்கு நல்லாவே தெரிஞ்ச மாதிரிதான் இருக்கும். சோ அப்போ அந்த நேச்சர் டைப் அல்ல அந்த ஆர்டிபிஷியல் டைப் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. சோ நேச்சுரல்னு பார்க்கும்போது எந்த ஒரு இதுவுமே இல்லாம இன்ஃபுளுன்ஸுமே தெரியாம இது பார்த்தா தெரியும். இப்போ கேஜெட்ஸை யூஸ் பண்ணி வளரக்கூடிய குழந்தைங்க வந்து எப்படி இருக்காங்க, கேஜெட்ஸை யூஸ் பண்ணாம அந்த குழந்தைக்கு அந்த போன் எப்படி அந்த ஹேண்டில் பண்ண கூட தெரியாமலாம் சில பிள்ளைங்க வளர மாதிரி இருப்பாங்க. அவங்களுடைய ஐடியாலஜி எல்லாம் எப்படி இருக்கு, அவங்களுடைய திங்கிங் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது நிறைய வேரியேஷன்ஸ் நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான். சோ அப்ப இது வந்து நேச்சர் அண்ட் ஆர்டிபிஷியல். பட் இந்த என்விரான்மெண்ட் எதை சொல்ல வருது பாத்தீங்கன்னா, அந்த குழந்தையுடைய சுற்றுச்சூழல் அமையக்கூடிய சில விஷயங்கள் அந்த குழந்தையுடைய படிப்பை கண்டிப்பா அதாவது இம்பாக்ட் இருக்கதான் சொல்லுது. அது நல்லதாகவும் கெட்டதாகவும் இருக்கலாம். அது டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த குழந்தையோட என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்றத பொறுத்து. சோ அப்ப அதோடைய அதுக்கு தேவையான டாஸ்க் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே எப்படி சூஸ் பண்ணும் அந்த ஒரு குழந்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட என்விரான்மெண்ட் பாக்குற விஷயங்களை பொறுத்துதான். சோ ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க ஒரு குழந்தை அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கு. யாருக்கும் தெரியாம ஒரு பொருளா ஒருத்தவங்க எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னும் போது பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த விஷயம் நல்லதா அந்த குழந்தைக்கு பட்டிருக்கும். அப்ப அதை செய்யும் பொழுது அது தப்புன்னு எப்ப உணரும்னா யாராவது கண்டிக்கும் பொழுது தப்புன்னு உணரும். ஆனா அந்த குழந்தையோட ஆழ் மனசுக்குள்ள அது நல்லாவே பதிஞ்சிடும். இதே அந்த குழந்தைய சுத்தி நிறைய நல்ல விஷயங்களை பேசி நல்ல மாரல்ஸ் எல்லாம் அது கத்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அது பார்க்கும்போது தப்புன்னு சொல்லிடும். சோ இதுதான் அந்த வேரியேஷன்ஸ். சோ அதுதான் நேச்சர் அண்ட் நர்ச்சர்னு பார்க்க. நேச்சர்னா இயற்கையாவே நமக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா நேச்சர். பட் நர்ச்சர் அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா நம்மளா அது வந்து சொசைட்டில மூலமா அது வந்து அந்த குழந்தை வந்து பெருக்கிக் கொள்றது, வளர்க்கறது, நர்ச்சரிங். சோ அப்ப அந்த பேரண்டல் அந்த கேர்ல தான் அந்த குழந்தையோட நர்ச்சர் நேச்சர் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பா இருக்க முடியும். நல்ல நல்ல கருத்துக்களை கேட்கும் போது அது நல்ல விதமா இன்ஃபுளுன்ஸ் பண்ணும். இதே அதோடைய இந்த மாதிரியான சில என்விரான்மெண்ட் டிரான்ஸ்மிஷன்ல வந்து தப்பான விஷயங்களை அது வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அது நேச்சரும் நர்ச்சர் ரெண்டுமே என்ன ஆகும்னா பாதிக்கப்படும். சோ அதுதான். சோ அப்போ நேச்சர்னு பார்க்கும்போது இதுல ஜெனட்டிக் இன்ஃபுளுசஸ் அந்த ஹெரிடிட்டின்றது நம்ம பாக்குறது தான். பட் நர்ச்சரிங் அப்படின்றது நம்ம எதை பார்ப்போம்? அந்த நர்ச்சர் அப்படிங்கிறது தான் அந்த குழந்தையுடைய என்விரான்மெண்ட்டை குறிக்குது அப்படின்னு நினைக்கிறேன். சோ நேச்சர் அண்ட் நர்ச்சர் இருக்கு. சோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா என்விரான்மெண்ட் ஹெரிடிட்டி ரொம்ப முக்கியம்னு பாக்குறோம். ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தையோட என்விரான்மெண்ட் முதல்ல ஃபேமிலி கிட்ட ஆரம்பிச்சு நெய்பர்ஹுட்ல ஆரம்பிச்சு ஸ்கூல் அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சொசைட்டியோட எல்லா டைரக்ஷன்ஸ்லயும் மூவ் ஆகி எல்லா விதத்துலயுமே அது என்ன ஆவாங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப அந்த பார்ட்டிசிபேஷன் கோஆபரேஷன் பண்ணும்போது நல்ல விஷயங்களை நோக்கி போகணும் அப்படின்னா பேசிக் என்வரான்மெண்ட் ப்ராப்பரா இருக்கணும்ன்றது தான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. செல்ஃப் ஆக்டிவிட்டி செல்ஃப் எக்ஸ்பிரஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த என்விரான்மெண்ட் இந்த ஹெரிடிட்டி ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதை ப்ரொவைட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கு. இந்த குழந்தைங்களுக்கு வந்து கேம்ஸா லைப்ரரி புக்ஸா அப்படின்னு பார்க்கும் பொழுது இதை எப்படி வந்து குழந்தைங்க வந்து வெறுக்கிறது? எல்லா குழந்தைங்களுமே வந்து கேம்ஸ் விரும்புவாங்க, எல்லாருக்குமே படிக்க பிடிக்காதுன்றத சொல்லவே முடியாது. அது அந்த குழந்தையோட என்விரான்மெண்ட்டை பொறுத்து மாறும். அப்பாவுக்கு வந்து காலையில எழுந்து நியூஸ் பேப்பர் படிக்கிற வழக்கம் இருந்துச்சுன்னா அது பாக்குற குழந்தை அந்த வயசுக்கு என்ன முடியுமோ அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கிறக்கூடிய வேலைகள் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இது வந்து நர்ச்சரிங். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட் வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணதான் செய்யுது அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா எக்ஸாம்ஸை கிராக் பண்றதுக்கு ப்ரிப்பரேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கு. தேங்க்யூ.